கடந்த 1.5 மாதங்களாக தமிழ்நாட்டில் பல அதிர்வலைகளை கிளப்பி வரும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் அஸ்வத்தாமனின் வாக்குமூலம் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி பெரம்பூரில் கட்டப்பட்டு வரும் தனது புதிய வீட்டின் கட்டடப் பணிகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை பைக்கில் வந்த கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டி சாய்த்தது. இந்த பயங்கர கொலை தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கின் மீது கேள்விகளை எழுப்பிய நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாக ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலுவோடு சேர்த்து 8 பேர் அடங்கிய குழு ஒன்று போலீசிடம் சரணடைந்தது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பட்டினப்பாக்கத்தில் வைத்து வெட்டி கொல்லப்பட்ட ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிவாங்கவே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்தார் பொன்னை பாலு. இதையடுத்து வழக்கு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டதால் வழக்கறிஞர் மலர்கொடி, அருள், கஞ்சா, அஞ்சலை என இதுவரை 23 பேர் இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பிரபல ரவுடிகள் சிங் ராஜா, சம்போ செந்தில் பெயர்களும் அடிபட்டது. இதற்கிடையில் கைது செய்யப்பட்ட ரவுடிகளில் ஒருவரான திருவேங்கடம் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனால் 1997 அதிமுக பிரமுகர் ஒருவரை கொன்ற வழக்கில் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ரவுடி நாகேந்திரனையும் போலீசார் என்கவுண்டர் செய்துவிடுவர் என்கிற அச்சத்தில் அவரது உயிருக்கு பாதுகாப்பு கோரி மனித உரிமைகள் ஆணையத்தில் மனு கொடுத்தார் அவருடைய மனைவி விசாலாட்சி. இதுதான் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் நாகேந்திரனுக்கும் தொடர்பிருக்குமோ என்கிற சந்தேகம் கிளம்ப காரணமாக அமைந்தது. இந்த கோணத்தில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டது. பல ஆதரவைக்கும் உண்மைகள் வெளிவந்தன. சிறையில் இருக்கும் ரவுடி நாகேந்திரன் சொல்லித்தான் சம்போ செந்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான ஸ்கெட்சை போட்டுக் கொடுத்ததாக செய்திகள் வந்தன. இந்த நிலையில்தான் கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமனை கைது செய்தது காவல்துறை. வக்கீலான அஸ்வத்தாமன் இளைஞர் காங்கிரசின் மாநில பொதுச் செயலாளராக இருந்தவர். இந்நிலையில் அஸ்வத்தாமனை 4 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இதையடுத்து அஸ்வத்தாமன் மற்றும் நாகேந்திரனிடம் தனித்தனியாகவும் சேர்த்து வைத்தும் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் காவல்துறையின் பெரும்பாலான கேள்விகளுக்கு நாகேந்திரன் மௌனம் காத்ததாகவும் தனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மட்டுமே பதில் சொன்னதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் அஸ்வத்தாமனிடம் மேற்கொண்ட விசாரணையில் தனது தந்தை நாகேந்திரன் மூலமாகத்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலையை நடத்தியதாக வாக்குமூலம் கொடுத்து அதிர வைத்திருக்கிறார். எனது தந்தைக்கும் உங்களுக்கும் தான் முன்விரோதம். நான் உங்களுடன் இணக்கமாக செல்ல விரும்புகிறேன் என கூறி ஆம்ஸ்ட்ராங்குடன் நெருங்கி பழகிய அஸ்வத்தாமன் அவரை அங்கிள் என அழைத்து வந்துள்ளார். மேலும் ஆம்ஸ்ட்ராங்குடன் நட்பு பாராட்ட அவரின் வீட்டு விசேஷங்களிலும் கலந்து கொண்டு நடித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் உயிரோடு இருந்தால் வடசென்னை பகுதியில் அரசியல் செய்ய முடியாதென நினைத்து தன் தந்தை நாகேந்திரனிடம் கூறி ஆம்ஸ்ட்ராங்கை கொல்லச் சொன்னதாகவும் வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார் அஸ்வத்தாமன். அதோடு நாகேந்திரன் மற்றும் சம்போ செந்திலுக்கு இடையில் இணைப்பு பாலமாக பள்ளிக்கரணை ஸ்பீடு செல்வம் செயல்பட்டதாகவும் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார் அஸ்வத்தாமன். இதையடுத்து 4 நாள் போலீஸ் காவல் முடிந்த நிலையில் ரவுடி நாகேந்திரன் மற்றும் மகன் அஸ்வத்தாமனை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தது காவல்துறை. தொடர்ந்து அஸ்வத்தாமனை ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரையும் நாகேந்திரனை ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரையும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறது எழும்பூர் நீதிமன்றம். இதைத் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் ரவுடி நாகேந்திரனின் வங்கிக் கணக்கில் நடந்த பண பரிவர்த்தனைகள் பற்றியும் விசாரணையை தொடங்கி இருக்கிறது தமிழக காவல்துறை.